திறமையெல்லாம் விட துரியோதனா செய்தி ஒன்று சொல்கிறேன் தெளிவாக கேளடா. பெருமைதனில் மிகுந்த பூமியிலேறி பூமி பாரம் பொறுக்க மாட்டேன் என்று திறமையுடைய மாயனுடன் சொன்னால் என்னால் இனிமேல் தாங்க முடியாது என்று பூமாதேவியானவர் மாயனிடம் தெரிவித்தார். அப்போது அந்த பகவான் வைகுண்டமூர்த்தியானவர் அதை தீர்க்கிறேன் என்று சொல்லி நெடியமானும் கரைதனில் அவதரித்தார். விவாதத்தை ஒழிப்பதற்காக வைகுண்டமூர்த்தி இந்த லோகத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதற்கு ஏற்றார் போன்று சக்தி முக்கி தட்டு கீழாய் சதப்பாய் போடா. வைகுண்டமூர்த்தியை இந்த உலகத்தை அழைப்பதற்கு, வைகுண்டமூர்த்தியை இந்த உலகத்தில் இருக்கப்படுகின்ற பாரத்தை குறைப்பதற்கு பிறந்திருப்பதாக சொல்லுகிறார்களா? அதற்கு தக்கார் போன்று நீ இப்போது இந்த செய்கையிலே ஈடுபடுகிறாயடா துரியோதனா. அந்த பாஞ்சாலியை இந்த அவைக்கு கொண்டு வர வேண்டாமேடா என்று தடுத்தார் விதுரபூபதி. கேட்டானா துரியோதனன்? கேட்கவில்லை. அவன் என்ன சொன்னா அப்போது? நன்றி கெட்ட விதுரா, சிறிது நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கு நாதும் தேடுகின்ற விதுரா, அந்த வச்சிரம் எல்லாம் இங்கே, அந்த ஆசா பாசங்கள் அனைத்தும் அங்கே. உங்களுக்கு எங்கே இன்பம் இருக்கிறதோ அங்கே போ. நீ ராஜமகன் ராஜனாக இருந்திருந்தால் என் பக்கம் நின்றிருப்பாய். ஆனால் என்ன இருந்தாலும் நீ வினதை என்று சொல்லப்படுகின்ற வெள்ளாட்டியுடைய மகன்தானே, வினதை என்று சொல்லப்படுகின்ற வெள்ளாட்டியுடைய மகன்தானே நீ, ஒரு வேசி மகன்தானே நீ. கற்பத்தோடு கூடி பிறந்த வில்லை பிடித்தவர் விதுரபூபதி. அவரை இப்படி பேசலாமா துரியோதனன்? அவனை வைத்து அந்த விதுரபூபதியை அவமானப்படுத்துகிறான். யாராக இருந்தாலும் யாரையுமே அவர்கள் பிறப்பிடத்தை குறிக்கொள்ளக்கூடாது. யாராக இருந்தாலும் யாரையுமே அவர்களது பிறப்பிடத்தை கூறக்கூடாது, குறை கூறக்கூடாது. நீ இங்கிருந்து வந்தவன், நீ இங்கிருந்து வந்தவன், நீ இங்கிருந்து வந்தவன் அப்படின்னு பேசக்கூடாது. அப்போதுதான் விதுரபூபதி அந்த சபையிலே தெரிவித்தார், என் தாயை நான் அழைத்தாய். நாளைய நடக்க போரிலே அனாதையாக மாண்டு கிடக்கப் போகின்றாய் நீ. அப்படி அன்றைய தினமே அந்த விதுரபூபதியான துரியோதனனிடம் கோபித்து வந்தார். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனானவர் தூது சென்ற போது அந்த பகவானாகி எம்பிரானுக்கு தன் குடியிலே பகவானாகி எம்பிரானை தன் குடிலே தங்க வைத்தார் விதுரபூபதி. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, அஞ்சுமா வேதன் என்ற கோபாலமூர்த்தி ஆகிய கண்ணபிரானை தனது குடிசையிலே தங்க வைத்தார் விதுரபூபதி. அதனாலே கோபம் என்ன அந்த துரியோதனன் என்ன சொன்னார்? சபையிலே பெரிய வில்லை பிடித்திருக்கின்ற என்ற ஆடவமா உமக்கு நீ என்ன இருந்தாலும் ஒரு வேசி மகன்தானே என்று அந்த சபையிலே அந்த விதுரபூபதியை கூறியதினாலே இந்த வில் இருந்தால் என்றாவது உனக்கு ஒரு நாள் உணவு வேண்டாம், இந்த வில் வேண்டாம் அப்படி என்று உடனே அந்த வில்லை வேண்டாம் வெட்டினார். இதனாலேதான் துரியோதனனுக்கு பெரிய சேனைகள் இருந்து அவனுக்கு அழிவு. அந்த துரியோதனுக்கு அழிவு தோன்றியது. அவன் பக்கம் பெரிய வீரர்கள் இருந்து பலன் இல்லை. இந்த பாரதம் இங்கே என்ன கூறுகிறது? இப்போது நமக்கு பெரியோர்களை ஒருபோதும் நிந்திக்க கூடாது. பெரியோர்களது உள்ளம் பெரித்தால் எப்பொழுதும் பேரியாகும். இந்த பாரதம் எப்போது கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் துரியோதனன், அந்த துரியோதனனுக்கு இப்போது அழிவு தோன்றக்கூடிய காரணம் என்ன?
துரியோதனன் பாண்டவர்களது வாழ்வை சகிக்காமல் அவர்களது பெற்றெடுக்கப்படுகின்ற அவர்கள் பெற்றெடுக்கப்படுகின்ற சக்கரவர்த்தி பட்டத்தை தாங்க முடியாமல் பொறாமை கொண்டு அந்த தர்ம சக்கரவர்த்தியுடைய அரசியலை பங்கு கொள்ள மாட்டேன் அப்படி என்று கோபம் கொண்டார். அதோடு மட்டுமில்லாமல் அந்த தர்மன் என்று ஒருவன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் நான் இருக்க மாட்டேன். நான் மட்டுமா இருக்க மாட்டேன், என்னோடு சேர்ந்து எனது தம்பிமார்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று துரியோதனன் அவனது தம்பி திருதராசனிடம் தெரிவிக்கக்கூடிய நேரத்திலே அந்த திருதராசன் என்ன திரும்ப நினைத்தார், ஆஹா நமது 3 பிள்ளைகளும் இறந்து விடுவார்கள் போல இருக்கிறது. அந்த தர்மனது அரசியலை பங்கு கொள்ள மாட்டேன் என்கிறானே துரியோதனன், அவன் ஆட்சியிலே பங்கு கொள்ள மாட்டேன், நான் இறந்தாலும் இருப்பேன், ஆனால் அவன் ஆட்சியிலே பங்கு கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறான். இந்த துரியோதனன் என்ன சொல்வது? நமது மக்கள் வாழ வேண்டும் என்றால் அந்த பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணிய திருதராசன் பாண்டவர்களை அழிப்பதற்கு புரோசனன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மந்திரியை அனுப்பி மயன் என்று சொல்லக்கூடிய கொத்தனார் மூலமாக அரக்கு மாளிகையை கட்டி அந்த அரக்கு மாளிகையிலே பாண்டவர்களை தங்க வைத்தார். யாரோடு? புரோசனன் என்று சொல்லப்படுகின்ற மதிமந்திரி. அந்த மந்திரியோடு அந்த மந்திரியாக விளங்கான் என்ற புரோசனனை பார்த்து, என் மக்கள் வாழ வேண்டும், என் மக்கள் வாழ வேண்டும் என்றால் இவர்கள் அழிய வேண்டும் என்று அரக்கு மாளிகையை நிறுவனம். அப்படி செய்யலாமா?